கோடீஸ்வரனும் சரி, பரம ஏழையும் சரி, இந்த 2 பேருமே உலகத்தில் தேடி அலைகிற ஒரே விஷயம், நிம்மதியான வாழ்க்கை வாழறதுக்கு என்ன வழி செய்யறதுன்னு தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திலிருந்து பிரபல நடிகர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருமே இமயமலை வரைக்குமே போய் தியானம் பண்ணிட்டு வர்றாங்க. எல்லாமே வந்து நிம்மதிக்காகத்தான். நான் சொன்ன இந்த நிம்மதி எப்படி கிடைக்கும், எதனால் வருது, அதை எப்படி போக்கலான்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. ரத்தன் டாட்டா, அடுத்து நம்ம கோயம்புத்தூருடைய அன்னதான பிரபு சுப்பிரமணியம் ஐயா, இந்த 2 பேருமே எப்படி இவ்வளோ கோடிகளை குவிச்சுமே நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிம்மதி என்பது மன அமைதி மற்றும் திருப்தியை குறிக்கிறது. கவலை, பயம், மன அழுத்தத்திலிருந்து விடுபட்ட ஒரு நிலை. எளிமையாக சொன்ன போனால் மனதுக்கு இதமாகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் உணர்வதுதான் நிம்மதி. நிம்மதியான வாழ்க்கை வாழ உங்களுக்கு எது முக்கியம் என புரிந்து கொண்டு அந்தந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். மேலும் மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்திவிட்டு உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி உணர்வுடன் இருப்பது, தியானம் மற்றும் உடற்பயிற்சி செய்வது, உங்கள் மனதுக்கு பிடித்தமான செயல்களில் ஈடுபடுவது போன்றவை நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். நிம்மதி என்பது ஒருவரின் மனதில் அமைதி நிலவும், மன அழுத்தம் கவலையும் இல்லாமல் மனம் அமைதியாக இருப்பதுதான். தனக்கு கிடைத்ததில் அல்லது இருப்பதை ஏற்றிக்கொண்டு அதில் திருப்தி அடைவதே மன நிம்மதியாகும். மனதிற்கு எழும் பயம், கவலை போன்ற எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுபட்ட அமைதியான மனநிலைதான் நிம்மதி. மன அழுத்தம் ஒருவரது வாழ்க்கையில் பல சிக்கல்களையும் மன உளைச்சல்களையும் ஏற்படுத்தும். மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது நிம்மதியின் முக்கிய வழிகாட்டுதலாகும். சில சமயங்களில் நிம்மதி என்பது ஒருவரது ஆன்மீக தேடலின் ஒரு பகுதியாகும். ஒரு சிலரின் தியானம், வழிபாடு போன்ற செயல்கள் மூலம் நிம்மதியை தேடுகின்றனர். வேறு சிலர் தங்கள் வாழ்க்கை முறை, பழக்க வழக்கங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி நிம்மதியை தேடுகின்றனர். ஒரு சிலர் உடற்பயிற்சி செய்வது மன அழுத்தத்தை குறித்து நிம்மதியை தேடுகின்றனர். மற்றும் உங்களுக்கு பிடித்தமான இசையை கேட்டு மனதை ரிலாக்ஸ் செய்வார்கள். உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கையை நன்றி சொல்லி பழகுங்கள். இருப்பதை கொண்டு திருப்தி அடைய பழகுங்கள். கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்த பழகுங்கள். பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி பழகுங்கள். ஏனெனில் உங்களுக்கு கிடைக்கும் சிறிய வாய்ப்பு கூட மற்றவர்களுக்கு பெரிய வாய்ப்பு. ஆனால் அது கூட அவர்களுக்கு கிடைப்பதில்லை. நாள்தோறும் 10-15 நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து மூச்சை கவனிப்பது மனதை சுத்தமாக்கும். நெருக்கமான நபர்களிடம் பேசி பழகுங்கள். பிரச்சனைகளை எப்போதும் நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். மற்றவர்களிடம் பகிர்ந்து ஆலோசனை கேளுங்கள். நண்பர்களிடம் யாராவது அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியே வைத்திடுவார். அனைத்தையும் கட்டுக்குள் கொண்டு வர முடியாது. ஒரு சிலவற்றை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். அப்பொழுது மனம் நிம்மதியடைவது உறுதியாகும். மனம் குழப்பமாக இருக்கும் பொழுது சிறிது தூரம் நடைபயிற்சி செய்யலாம். நீங்கள் பெரும் சிறிய உதவி மற்றும் நன்மைகளுக்கு நன்றி சொல்லி பழகுங்கள். இறைவனை பற்றிய சிந்தனை, சொற்பொழிவு, பாடல்கள் மனதிற்கு நிம்மதியை தரும். முடிந்த அளவுக்கு சமூக வலைதளம், மொபைலிலிருந்து விலகியிருங்கள். அதிகப்படியான தகவல்கள் மன நிம்மதியை கெடுக்கும். நன்றாக தூங்கி எழுந்து பழகுங்கள். நல்ல தூக்கம் மிகவும் அவசியம். நீங்கள் சரியாக தூங்கலை அப்படின்னா அடுத்த நாள் ஆக்டிவாக இருக்க முடியாது. அப்படி இல்லைன்னா மனது படபடப்பாகவே இருக்கும். அந்த நாள் முழுக்க என்னமோ மாதிரி இருக்கும். அடுத்ததாக ஹெல்பிங் மைண்டோடு இருங்க. யாராவது உதவி கேட்டாங்க அப்படின்னா உங்களால் முடிந்த அளவுக்கு தேடி போய் உதவி செய்யுங்க. மற்றவங்க கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த பிரச்சனையிலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வர பாருங்கள். அந்த உதவியெல்லாம் பூமரங் மாதிரி எப்படியும் நீங்கள் மற்றவங்க செஞ்ச உதவியும் உங்களுக்கு கண்டிப்பாக திரும்பி வரும். அது யாரோ மூலியமாக உங்களுக்கு திரும்பி வரும். நான் ரோட்டில் போகும்போது யாராவது பைக்கை தள்ளிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்போ நானாக போய் கேட்டு பைக்கை டோ பண்ணி உதவி செய்வேன். எப்படியும் 2 to 5 கிலோமீட்டர்லாம் டோ பண்ணுவேன். அப்போ லாஸ்ட்டாக அவங்க ரொம்ப நன்றின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி என் பைக் ஒரு டைம் பிரேக் டவுன் ஆச்சுங்க. அதுவும் என்னோட ஊர்லேருந்து 80 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். 5 கிலோமீட்டர் ஒருத்தர் தானாக முன் வந்து டோ பண்ணினார். இன்னொரு வருஷக்காரர் அவர் கிளம்புற நேரத்துலையும் எனக்கு பைக்கே ரெடி பண்ணி கொடுத்தார். அவங்க மட்டும் இல்லை அப்படின்னா என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குங்க. அதிலிருந்து நானாக வழியே போய் உதவி கேட்டு செய்திருக்கின்றேன். அப்போ எனக்கு இருந்த நிம்மதியும் சரி, எனக்கு உதவி பண்ணவங்களுக்கு இருந்த நிம்மதியும் சரி, மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எனக்கு உதவி பண்ணுனா இருவருமே நல்லா இருக்கணும்னு நான் மனசுக்குள்ளே ப்ரே பண்ணினேன். அந்த நிமிடம் என் மனதுக்கு நிம்மதியாக இருந்ததாக நான் உணர்ந்தேன். மன அமைதிக்கு புத்த துறவிகள் ஒரு சில வழிகளை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆழ்ந்த தியானம், நினைவாற்றல் டெய்லியும் சேர்ந்து அன்றாட பழக்கமாக மாற்றி வச்சிருப்பாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் சிம்பிளாக வாழ்க்கை வாழ்வாங்க. ஒரு சில மிகப்பெரிய பணக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களோட அதிக பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது. பட் அந்த பந்தா ஸ்டைல் எதுவுமே இருக்காது. உதாரணமாக த லெஜெண்டு நம்ம ரத்தன் டாட்டா சாரை பார்த்தீங்க அப்படின்னா ரத்தன் டாட்டா ஐயாவை பார்த்தீங்க அப்படின்னா மனுஷன் டாட்டா நாணங்கள் கூட வருவார். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு சாதாரண மேனேஜர் மாதிரி தான் சிம்பிளான கோட்டை போட்டிருப்பாங்க. அவர் நினைச்சதுனால ராஜா வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம். பட் வாழ்க்கையோட இறுதி வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, குறைந்த விலையில் நல்ல தரமான ப்ராடக்ட் தர்றது, இந்த மாதிரி உதவி செஞ்சு மனுஷன் நிம்மதியாக வாழ்க்கை வாழ்ந்தார். அவருக்கு இருக்கிற பணத்துக்கு வாழ்க்கையோட கடைசி காலத்தில் கூடவே டாக்டர், ஹெல்த்தை கவனிக்க ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட்டு, இந்த மாதிரி ஆள் கூட இருந்துக்கலாம்.
ஆனால் சாதாரண ஒரு 30 வயசு சாந்தானுவோட ஒரு இளைஞனாக வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். லாஸ்ட்டாக அவர் சமையல்காரர் டிரைவருக்கு பல கோடிகளை எழுதி வைத்துட்டு நிம்மதியாக போய் சேர்ந்துட்டார் அந்த மனுஷன். இந்த மனுஷனுக்கு இல்லாத ஒர்க் ப்ரெஷராக இல்லை டென்ஷனாக நமக்கு இருக்க போகுது. இந்த மனுஷனுக்கு இல்லாத ஒர்க் ப்ரெஷராக இல்லை டென்ஷனாக நமக்கு இருக்க போகுது. சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ மில்லியன் பணம் இருந்தாலும் தன்னோட பிஸ்னஸ் முழுவதையுமே ஆரம்பகால முக்கிய நிறுவனத்தை ஒப்படைச்சிட்டு கடைசியில் நிம்மதியாக வாழ்ந்துருங்க நம்ம ரத்தன் டாட்டா ஐயா. அடுத்து நம்ம கோவை கிங்கு சாந்தி கீர்ஸ் ஓனர் திரு சுப்பிரமணியன் ஐயா. கோவையில் வெறும் 20 ரூபாய்க்கு ஃபுல் மீல்ஸ் கொடுத்தவருங்க. அந்த கேண்டீனில் லாபம் இல்லை அப்படின்னாலும் பல 100 ஆட்களை வேலைக்கு வைத்து மக்களுக்கு வயிறான சாப்பாடு போட்டவருங்க. அதுலேயும் நிம்மதி பார்த்தாருங்க இந்த மனுஷன். எல்லாமே பல மில்லியன் பணம் இருந்தாலும் சிம்பிளாக வாழ்ந்து மறந்த தெய்வங்கள் தான். அடுத்து பிறரை புரிந்துக்க ட்ரை பண்ணுங்க. பிறரது குறைகளை கேட்டு அவங்கள முடிந்த அளவுக்கு ஆலோசனை கொடுங்க. பிறருக்கு இரக்கம் காட்டுவது நல்ல மன நிம்மதியை கொடுக்குறங்க. இயற்கையுடன் இணைந்து இருக்க முயற்சி பண்ணுங்க. இயற்கையுடன் நேரத்தை செலவு பண்ணுங்க. மனநிலையை மேம்படுத்த உதவுங்க. அது மட்டும் இல்லாமல் மனதையும் உடலையும் ரிலாக்ஸ் செய்ய உதவும். ஏதாவது குழந்தைகளோட பூங்காவில் அமர்ந்து பாருங்க. அதுவும் குழந்தைகளோட குழந்தையா சாரல் மலையில் நனைவது, வெறுங்காலில் புல்தரையில் நடப்பது, ஏதாவது அருவி இல்லை அப்படின்னா நீர்நிலையில் குளிப்பது, இந்த மாதிரி மொபைல் இல்லாமல் இயற்கையாக இருந்து பாருங்க. மனதில் இருக்கிற நிம்மதிக்கு அளவே இல்லாமல் இருக்குங்க. கிராமத்தில் ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட இருக்கிற நிம்மதி கூட சிட்டியில் 1 லேக் வாங்குற மேனேஜருக்கு இந்த நிம்மதி இருக்காதுங்க. தினமும் உடற்பயிற்சி செய்வதிலிருந்து சரியாக சாப்பிடுவது, மனதை ஒழுங்காக வைக்கிறது, ஒரு சுய கட்டுப்பாடாக இருந்து பாருங்க. அதுவே ஒரு நிம்மதியை கொடுக்குங்க. அப்புறம் நீங்கள் இருக்கிற இந்த நிமிடம் தான் நிரந்தரம் நினைச்சு வாழுங்க. கடந்த காலம் தேவையில்லாமல் நினைவுகளை நினைச்சிட்டே இருக்காதீங்க. அதே மாதிரி எதிர்காலத்தை பற்றி நினைச்சிட்டே இருக்காதீங்க. நிகழ்காலத்தை கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் கொடுத்துட்டு நீங்கள் நிகழ்காலத்தை வேஸ்ட் பண்ணிட வேணாம். அப்படி இருந்தீங்க அப்படின்னா நிகழ்கால சந்தோஷத்தை கண்டிப்பாக அனுபவிக்க முடியாது. மனம் எப்பொழுதும் அலைபாய்ந்து கொண்டே தான் இருக்கு. இந்த நிமிடம் மிகவும் இனிமையானது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன் என்ற எண்ணத்திலேயே இருப்பவன் மட்டும்தான் நிம்மதியாக வாழ்வா. எந்த ஒரு விஷயத்திலையுமே பொறுமை, காத்திருப்பு ரொம்ப முக்கியங்க. வெற்றியோ தோல்வியோ வரும் வரை பொறுத்து காத்திருக்க வேண்டும். அதை விட்டுட்டு அதையே நினைச்சிட்டு இருக்கக்கூடாதுங்க. கனி காய் பழமாகி சிறிது காலம் லேட் ஆகுது. அது இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கிறதுக்கு. அது போல தாங்க ஒரு செயலுக்கான முடிவு வரும் வரை நீங்கள் காத்திருந்தா ஆகணும். அதை விட்டுட்டு அதை நினைத்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா நிம்மதியாக இருக்க முடியாதுங்க. அதே மாதிரி கோபம் வரும் பொழுது அமைதியாக இருந்து பழகுங்க. ஏன் அப்படின்னா உங்கள் எதிரி உங்களை கோபப்படுத்தி அதில் நிம்மதி எடுத்து பார்ப்பாங்க. அதுக்கு நீங்கள் இடம் தராதீங்க. ஒருவர் உங்களை அவமானப்படுத்தி விலக்கி வைக்கும் பொழுது நீங்கள் விலகி விடுங்கள். அதை விட்டுட்டு இழுத்து பிடிக்காதீங்க. இது காதலையோ அல்லது நண்பர்களோ அல்லது உறவினர்களோ ஒரு உறவு உங்களை விட்டுட்டு போச்சு அப்படின்னா நன்றி சொல்லிட்டு நீங்கள் விலகிடுங்க. இந்த உலகத்தில் பெரிய நிறுவனத்தை நடத்தும் முதலாளியோ அல்லது தொழிலாளியோ அனைவரும் தேடும் விஷயம் நிம்மதி மட்டும்தாங்க. அதை கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாது. இல்லை எவ்வளவு கடினம் உழைத்தாலும் வாங்க முடியாது. போதும் என்ற மனநிலையும் பார்த்துக்கலாம் என்ற மனநிலையும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதி கண்டிப்பாக கிடைக்குங்க. முடிந்த அளவுக்கு மற்றவங்களுடைய பிரச்சனைக்குள்ளே தானாக மூக்க நினைக்காதீங்க. அதாவது முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுறது வேற, நம்மளாம் தேவையில்லாமல் அவங்க பிரச்சனைக்கு போய் நம்மளும் சிக்கிக்கிறது வேற. அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனைக்கு நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஓகேன்பா, இந்த வீடியோ தோட முடிச்சுக்கலாம். நான் சொன்னதில் ரத்தன் டாட்டா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ரத்தன் டாட்டான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கோவை சாந்தி கீர்ஸ் ஓனர் சாந்தியல் சோசியல் சர்வீஸ் ஓனர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா SSS அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.